10th தமிழ் 3வது இயல்ல இருக்கிற இலக்கண குறிப்பும், இலக்கண பகுதியும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இலக்கண குறிப்பு பாருங்க. நன்மொழி இந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை இருக்குல்ல நன்மொழி. இது இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. ஏன் இது பண்புத்தொகைன்னா, இந்த நன்மொழியை நீங்கள் பிரிக்கலாம். நன்மை கூட்டல் மொழி அப்படின்னு பிரியுமா? நன்மை கூட்டல் மொழி. அதில் இந்த மை நன்மை அதில் மைன்ற ஒரு வார்த்தை வருதா? இதுமாரி பண்பு இது பண்பு உறுப்புன்னு சொல்லுவோம். பண்பு உறுப்புல பண்பு விகுதி. பண்பு விகுதி மை. இதே பண்பு உறுப்பு ஆகிய ஆன ஆகிய ஆன இது ரெண்டும் பண்பு உறுப்பு. மைன்றது பண்பு விகுதி. இது மூணுத்துல எந்த வார்த்தை வந்தாலும் அது பண்புத்தொகை. இதுல பண்புத்தொகை இதெல்லாமே பண்பை குறிக்கிறதா? இது பண்பு உறுப்புன்னு சொன்னோம். இந்த மைய பண்பு விகுதின்னு சொன்னோம். அதான் பண்பு. அது மறைஞ்சு வந்தா அது தொகை. அதான் பண்புத்தொகை. இதுல நன்மொழி நன்மை கூட்டல் மொழி. மை என்ற பண்பு விகுதி மறைஞ்சு வந்திருக்கா? அது பண்புத்தொகை. நெக்ஸ்ட்டு இந்த வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வழங்கல். இது எல்லாத்துலேயுமே கடைசியா தள்ளு அப்படின்னா அல்லுன்னு முடியுதா? இந்த மாதிரி தள்ளு அப்படின்னா அல்லு அந்த மாதிரி முடிஞ்சாலே அது தொழிற்பெயர் தான். நெக்ஸ்ட்டு அசையி, கெழியி. இது ரெண்டுத்துலையும் பாருங்க ஈ என்ற வார்த்தை வந்திருக்கா? ஈ வந்தாலே அது சொல்லி செயல்படை. ஈ வந்தா சொல்லி செயல்படை. நெக்ஸ்ட் தொகாநிலை தொடர்கள். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம தொகைநிலை தொடர் பார்த்தோம். அது எத்தனை வகைன்னு பார்த்தோம்? 6 வகைன்னு பார்த்தோம். தொகைன்னா மறைஞ்சு வர்றது. இது ரெண்டு சொல்லுக்கு நடுவில் ஒரு பண்பு உறுப்போ வேற்றுமை உறுப்போ ஏதோ ஒன்று அது மறைஞ்சு வந்துச்சுன்னா அது தொகைநிலை தொடர்னு பார்த்தோம். இந்த இடத்துல வெளிப்படையாக வந்தால் அது தொகைநிலை தொடர். அங்கே தொகைநிலை தொடர் 6 வகைப்படும்னு பார்த்தோம். இங்கே தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். அது அந்த டெஃபினேஷன் தான் கொடுத்துருவாங்க. ஒரு தொடரில் சொல்லோ உருவோ மறைஞ்சு வராமல் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது தொகாநிலை தொடர். இதுவே இந்த இடத்துல மறைஞ்சு வந்துச்சுன்னா அது தொகைநிலை தொடர். அது எக்ஸாம்பிள் தான் பாருங்க. காற்று வீசியது, குயில் கூவியது. இதில் எந்த ஒரு வார்த்தையுமே மறைஞ்சு வரல, வெளிப்படையாக வந்திருக்கு. இது ஒரு 9 வகைன்னு பார்த்தோன்னா அது என்னன்னா எழுவாய் தொடர், விழி தொடர், வினைமுட்டு தொடர், பெயரச்சு தொடர், வினையச்சு தொடர். இதெல்லாமே ஒன்றும் இல்லை. இப்போ எழுவாய் தொடர்னா பாருங்களேன். எழுவாயுடன் எழுவாய்னா ஒரு பெயர் சொல் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒரு எழுவாய் அதாவது பெயர் சொல். அதுக்கு அடுத்ததான் ஒரு பெயர் வந்தாலோ வினை வந்தாலோ வினா வந்தாலோ இது மூணுத்துல ஏதாவது ஒன்று வரும். எது வந்தாலுமே அது எழுவாய் தொடர் தான். இதில் பாருங்க இனியன் கவிஞர். இதில் இனியன்றது ஒரு பெயர் சொல். அதுதான் எழுவாய்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் ஒரு பெயரோ வினையோ வினாவோ வருமா? கவிஞன்றது ஒரு பெயர் சொல். இது ஒரு பெயர் சொல்லு. அது தொடர்ந்து இன்னொரு பெயர் சொல். இது வந்தால் அது எழுவாய் தொடர். நெக்ஸ்ட்டு காவிரின்றது ஒரு பெயர் சொல். அதுக்கடுத்தது பாய்ந்தது அப்படின்றது ஒரு வினைச்சொல். வினைன்னா ஒரு செயலை குறித்தா அது வினைச்சொல். ஒரு எழுவாயோட அடுத்தது வினை தொடர்ந்தாலும் அது இதேமாரி எழுவாயோட பெயர் தொடர்ந்தாலும் பேருந்துன்றது ஒரு பெயர் சொல். அதான் எழுவாய். அதுக்கு அடுத்தது வருமா இதில் வினா வந்திருக்கா? இது ஒரு வினாச்சொல். இதுமாரி எழுவாய் கூட பெயரோ வினையோ வினாவோ வந்துச்சுன்னா அது எழுவாய் தொடர். நெக்ஸ்ட்டு விழித்தொடர். விழித்தொடர்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த நண்பா அப்பா அந்த மாதிரி ஒருத்தவங்களை கூப்பிடுற மாதிரி இருக்கும், அழைக்கிற மாதிரி. விழினாலே அழைத்தல். இந்த மாதிரி ஒருத்தவங்களை அழைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது விழித்தொடர். நண்பா எழுது, நண்பா அப்படின்னு அழைக்கிற மாதிரி இருக்கா? இது விழித்தொடர். நெக்ஸ்ட்டு வினைமுற்று தொடர். வினைமுற்றுன்னா வினைனா ஒரு செயல், முற்றுன்னா முடிஞ்சது. ஒரு செயல் முடிஞ்சதை சொல்றதுதான் வினைமுற்று தொடர். வினைமுற்று பாடினால். பாடினால்னா பாடி முடிச்சிட்டாங்க, ஒரு செயல் முடிஞ்சது. இந்த மாதிரி ஒரு வினைமுற்று அடுத்தது பெயர் சொல் வந்தால் அது வினைமுற்று தொடர். கண்ணகின்றது ஒரு பெயர் சொல். இப்போ இதே இந்த இடத்துல நடந்தால் கண்ணகி அப்படி இருந்தாலும் அது ஒரு வினைமுற்று தொடர் தான். எழுதினால் கண்ணகினாலும் அது ஒரு வினைமுற்று தொடர் தான். ஏன்னா எழுதினால்ன்றது ஒரு வினை முற்று பெற்றது. அதுக்கடுத்தது ஒரு பெயர் சொல் வரும். நெக்ஸ்ட் பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடருக்கும் வினையச்ச தொடருக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான். இப்போ ஒரு வினை இருக்கு, கேட்ட அது ஒரு செயல். பாடி இதுவும் ஒரு செயல். அதான் பாடிய அந்த மாரி எல்லாம் இதுவும் ஒரு செயல். இந்த செயல் வருதுல்ல இந்த கேட்ட, இதுல கடைசி வார்த்தை பாருங்க டா. டாவை பிரிச்சா இட்டு கூட்டல் ஆவா? இட்டு கூட்டல் ஆ. இந்த கடைசி ஆ வந்திருக்கா? அதே போல இங்க பாருங்க பாடி கடைசியாக டீயை பிரிங்க, இட்டு கூட்டல் ஈ. இங்க ஈ வந்திருக்கா? இதே இந்த இடத்துல ஈ மட்டும்தான் வரணும்னு இல்லை, ஊவும் வரலாம்.
இப்போ நடந்து சென்றான். நடந்து தூவ பிரிச்சா இத்து கூட்டல் ஊ வருமா? அந்த மாதிரி ஊவும் வரலாம், ஈயும் வரலாம். இந்த இந்த மாதிரி ஒரு செயல்ல கடைசியா ஊ அப்படின்னா ஈ இது ரெண்டுத்துல எது வந்தாலும் அது வினையெச்ச தொடர். அதுவே அந்த இடத்துல ஆ வந்துச்சுன்னா அது பெயரெச்ச தொடர். அது எக்ஸாம்பிள் தான் அங்கே பாருங்க. கேட்ட பாடல் டாவை பிரிச்சா இட்டு கூட்டல் ஆ வந்திருக்கா அது பெயரெச்ச தொடர். இந்த இடத்துல பாடி மகிழ்ந்தனர். பாடி இதுல இட்டு கூட்டல் ஈ வந்திருக்கா அது வினையெச்ச தொடர். நெக்ஸ்ட் வேற்றுமை தொடர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் வேற்றுமைன்றது ஒரு 8 வேற்றுமை உறுப்பு இருக்கா, அதில் ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் உறுப்பு இல்லை, மீதி நடுவில் இருக்கிற 6க்கும் வேற்றுமை உறுப்பு இருக்குது. அதுதான் ஐயால் கு இன்னது கண் அப்படின்னு பார்த்துருப்போம். ஐன்றது 2ஆம் வேற்றுமை உறுப்பு, ஆளுன்றது 3ஆம் வேற்றுமை உறுப்பு, கூன்றது 4ஆம் வேற்றுமை உறுப்பு. இந்த வேற்றுமை உறுப்புங்க மறைஞ்சி வந்தால் அது வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். அதுவே வெளிப்படையாக வந்தால் அது வேற்றுமை தொடர்னு சொல்லுவோம். இப்போங்க பாருங்க, கட்டுரையை படித்தால் கட்டுரையை இந்த ஐன்றது 2ஆம் வேற்றுமை உறுப்பா, அது வெளிப்படையாக வந்திருக்கு, அதனால் இது 2ஆம் வேற்றுமை தொடர்னு வரும். பாருங்க, ஐ என்னும் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது, இது 2ஆம் வேற்றுமை தொடர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அன்பால் கட்டினார். ஆள் ஆள்ன்றது 3ஆம் வேற்றுமை உறுப்பு, அது இந்த இடத்துல அன்பால் ஆள்ன்றது வெளிப்படையாக வருதா, இது 3ஆம் வேற்றுமை தொகா நிலை தொடர். 3ஆம் வேற்றுமை இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆள்ன்றது 3ஆம் வேற்றுமை உறுப்பா, அதுதான் அங்கே பாருங்க 3ஆம் வேற்றுமை. வெளிப்படையாக வந்திருக்கா, வெளிப்படையாக வந்தால் தொகான்னு சொன்னோம், அதுதான் அங்கே தொகா நிலை தொடர். 3ஆம் வேற்றுமை தொகா நிலை தொடர். இது இந்த இடத்துல அறிஞருக்கு பொன்னாடை வந்திருக்கா, கூன்றது 4ஆம் வேற்றுமை உறுப்பு, இது வெளிப்படையாக வந்தனால இது 4ஆம் வேற்றுமை தொகா நிலை தொடர். எந்த வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்ததோ அதோட இப்போ 5ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக இன்னுன்றது வெளிப்படையாக வந்துச்சுன்னா 5ஆம் வேற்றுமை தொகா நிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இடைச்சொல் தொடர். இடைச்சொல்னா இந்த மற்று உம்மு இதெல்லாம் வந்து இடைச்சொல். இடைச்சொல் கூட பாருங்க, இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். இந்த வார்த்தையை வச்சு நம்ம ஈஸியாக இந்த டெஃபினேஷன்லாம் கொடுத்தா போட்டுடலாம், அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எக்ஸாம்பிள் கொடுத்து அது என்ன இலக்கண குறிப்புன்னு தான் கேட்கலாம். மற்றொன்று இந்த மாதிரி கேட்டால் அது இடைச்சொல் தொடர், ஏன்னா இதில் மற்றுன்ற இடைச்சொல் வந்திருக்கு. நெக்ஸ்ட் உரிச்சொல் தொடர். உரிச்சொற்கள் தான் நமக்கு தெரியும். சால உரு தவ நனி கூர் கழி இதெல்லாம் உரிச்சொற்கள். இந்த உரிச்சொற்கள் எல்லாம் அந்த சொல்லில் வந்தாலே அது உரிச்சொல் தொடர் தான். சால சிறந்தது, அதே போல் நனி பெரிது, அந்த மாதிரி சால உரு தவ அந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா அது உரிச்சொல் தொடர். அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னா அடுக்கு அப்படின்னு அதுலேயே தெரியுது பாரு, அடிக்கடிக்கு வருது. ஒரு சொல்லு 2 3 4 முறை அடுக்கி வந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர். அதுதாங்க பாருங்க, வருக 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 3 முறை வந்திருக்கு, இது அடுக்கு தொடர். இதுவே இரட்டை கிளவின்னு இன்னொன்று இருக்குது. இரட்டை கிளவின்னா அந்த வார்த்தையிலே வருது பாரு, இரட்டை 2 முறை மட்டும்தான் வரும். அது எப்படி வரும்னா, இப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, அதில் வந்து தனியாக பிரித்தா பொருளே வராது, ஆனால் இதில் பொருள் வரும். பாருங்க, வருக 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 3 முறை வந்திருக்கு, இதில் ஒரே ஒரு முறை வருகன்ற வார்த்தையை எடுத்தால் அதுக்கான அர்த்தம் இருக்குது. ஆனால் அங்கே இரட்டை கிளவியில் எப்படி வரும்னா சலசல அப்படின்னு வரும், 2 முறை தான் வரும், பிரித்தா பொருள் தராது. சலன்ற ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்தால் அதுக்கு என்ன பொருள் நமக்கு கிடைக்காது. 2 முறை மட்டும்தான் வரும், பிரித்தா பொருள் தரலைன்னா அது இரட்டை கிளவி. 2 3 4 முறை கூட அடுக்கி வரும், பிரித்தா பொருள் தந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர். சரி, நெக்ஸ்ட்டு கூட்டு நிலை பெயரெச்சங்கள். இந்த வார்த்தையில கூட்டு 2 3 4 முறை அந்த எச்சங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கும். இந்த பெயரெச்சம், இந்த எச்சங்கள் எல்லாம் கூட்டா வந்துச்சுன்னா கூட்டு நிலை பெயரெச்சம். அவங்க பாருங்க, ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து வந்து ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது கூட்டு பெயரெச்சம், கூட்டுநிலை பெயரெச்சம். அது என்னென்ன வார்த்தையெல்லாம் வரும், வேண்டிய, கூடிய, இந்த இடத்துல ஆ வந்திருக்கா, வேண்டிய, கூடிய ஆ வந்திருக்கா, தக்க கடைசியா ஆ வந்திருக்கா, வல்ல கடைசியா ஆ வந்திருக்கா, இந்த மாரி இதெல்லாம் பெயரெச்சங்கள். இது 2 3 ஒன்றா சேர்ந்து வந்துச்சுன்னா அதுதான் கூட்டுநிலை பெயரெச்சம். அது எக்ஸாம்பிள் பாருங்க, கேட்க வேண்டிய பாடல், கேட்க இது ஒரு ஆ வந்திருக்கு, அது ஒரு செயல், அதில் ஆ வந்திருக்கு. வேண்டிய இதில் ஒரு ஆ வந்திருக்கு, 2 பேராச்சும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கா. அதேமாரி சொல்லத்தக்க செய்தி, சொல்ல இதில் ஆ வந்திருக்கு, தக்க இதுலேயும் ஆ வந்திருக்கு. இந்தமாரி 2 பேரச்சங்கள் ஒன்றா சேர்ந்து வந்தால் அது கூட்டுநிலை பேரச்சம். 2 தான்ன்றதில்லை, இந்த எச்சங்கள் எல்லாம் பேரச்சங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூட்டாக வந்துச்சுன்னா அது கூட்டுநிலை பேரச்சம். அது எக்ஸாம்பிள் தான் கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் திருக்குறளை பற்றி பார்க்கலாம்.